ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது பிசிடெக் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்துக்கூடிய இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, ரயில்வேலேருந்து 32,000 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 10ஆம் வகுப்பு கல்வி தகுதிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதுக்கு எப்படி ஆன்லைன் மூலிமா நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்ற முழு தகவலும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது தொடர்ந்து வர பெல் ஐக்கானில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் அந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம யூடியூப் சேனலுக்கும் தனியாக வந்து வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கோ அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்படுற டவுட்ஸை நீங்கள் குரூப்லையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த வெப்பேஜுக்கு டைரெக்டாக உங்களுக்கு த்ரோ பண்ணி விட்டுறணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஏற்கனவே இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற ஒரு சில ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷனுக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஓல்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டை கிளிக் பண்ணியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஐ ஹேவ் அ அக்கௌண்ட் அப்படின்றத கொடுத்து நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பரோ இல்லை இமெயில் ஐடியோ இது கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ ரயில்வேல இப்போ தான் வந்து நான் வந்து அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா, கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷனை இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை கிரியேட் பண்ணிக்கணும். அந்த கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணோங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி நீங்கள் கிரியேட் பண்ண அதே தான் நான் இப்போ சொன்னால் அதே தான் உங்களுக்கு சொல்லுது. நீங்கள் ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. யூசர் ஐடி பாஸ்வேர்டு அதையே யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதை நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே கண்ட்ரி ஆஃப் நேஷனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். இந்த ஆப்ஷன் கேட்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்றதுல உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் உங்களோட பேர் எப்படி இருக்கோ அதை வந்து இங்கே என்ட்ரி பண்ண சொல்லும். நீங்கள் ஆதாரில் இருக்கிறது போல பண்ணக்கூடாது. 10th மார்க் ஷீட்டில் உங்களோட பேர் எப்படி அவங்க பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அந்த போல தான் இதில் பண்ணணும். இங்கே நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீடைப் ஃபுல் நேம் அப்படின்ற இடத்துல நீங்கள் அதே தான் டைப் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் பேர் எதாவது மாற்றிருந்தீங்கன்னா அது எஸ் கொடுத்துக்கோங்க. சப்போஸ் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஒரு பேராக இருக்கும், அதுக்கப்புறம் டிகிரி அந்த மாதிரி எதாவது படிச்சுட்டாங்க அப்படின்னா நியூமராலஜி படி பேரை வந்து அவங்க கெசட்டில் மாற்றிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய பழைய பேர் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ப்ளஸ் பெரும்பாலும் நோ தான் இது வரும். ஓகேங்களா? பேர் நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ணல அப்படின்னா நோ கொடுத்துக்கணும். அடுத்து டேட் ஆஃப் பர்த்தில் உங்களுக்கு டேட்டு மந்த் இயர் அப்படின்றது உங்களோட மார்க் ஷீட்டில் இருக்கிறத போடவே நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து ஜெண்டர் கொடுக்கணும். ஜெண்டர் இங்கே கொடுத்துட்டு சேம் அதே போல் ஜெண்டர் இங்கே கொடுக்கணும். ஃபாதர் நேம் மதர் நேம் ரெண்டு இடத்துல நீங்கள் டைப் பண்ண வேண்டியது வரும். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வேலிடாக இருக்கிற இமெயில் ஐடி கொடுக்கணும். இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். அதுக்கப்புறம் மொபைல் நம்பரும் லைவில் வச்சுருக்கணும், அதுக்கும் ஒரு ஓடிபி வரும். ப்ளஸ் ஆதார் வெரிஃபிகேஷன் ஆதார் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஆதாரில் லிங்காக இருக்கிற மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை நீங்கள் கொடுத்து வெரிஃபை அப்படின்றத கிளிக் பண்ணணும். பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே தான் கிரியேட் பண்ணணும். அதுக்கு கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் அப்படின்னு கொடுங்க. இல்லை விருப்பப்பட்டதாக உங்கள் நம்பர் அந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். ஆனால் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது என்னென்னா ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கணும், நம்பர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை உங்களுடைய பேருடைய ஃபஸ்ட்டு 4 எழுத்தோ இல்லை பேரு ஃபுல்லாவோ அட்டு ஆஷ் அந்த மாதிரி ஏதோ ஒரு கேரக்டர் கொடுத்துக்கோங்க. முதல் எழுத்து மட்டும் கேப்ஸாகவும் அடுத்து வர எழுத்துலாம் ஸ்மாலாக கொடுங்க. அட்டு ஆஷ் அந்த மாதிரி ஏதோ கொடுத்துக்கோங்க. பெரும்பாலும் அட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட பிறந்த வருஷத்தை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இயரை மட்டும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு அந்த கன்ஃபார்ம் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் இது கிரியேட் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் ஏ ரோபோட் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் வரும். அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்ப பாருங்கள் இந்த மாதிரி நேஷனல்ஸ்லாம் நம்மளுக்கு காட்டுது. இந்தியா அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே அவங்களுக்கு காட்டும். நான் சொன்ன அதே மாதிரி டைம்ஸ் பண்ணிவிட்டு இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், அப்புறம் ஆதார் வெரிஃபை பண்ணீங்க அப்படின்னா ஆதார் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வரும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதாரில் என்ன ஃபோட்டோ இருக்கோ அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் ஆதாரில் எப்படி பேர் இருக்கோ அந்த பேர் அப்படியே காட்டும். இன்கேஸ் நீங்கள் ஆதாரில் கொடுத்துருக்கிற பேரும் உங்களுடைய மார்க் ஷீட்டில் இருக்கிற பேரும் ஒரே மாதிரி இருக்குதுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எரர் வராது. ப்ளீஸ் என்டர் why your Aadhaar details are different for matriculation அப்படின்னு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வரும். அதாவது 10th மார்க் ஷீட்டில் இன்சிலோடு இருக்கும், ஆதார் கார்டில் இன்சிலுக்கு பதிலாக பேரே வருது அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆதார் வந்து அப்டேட் பண்ணலை, இல்லை ஆதார் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன்,
இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் ஒரு காரணம் நீங்கள் டைப் பண்ணிடணும். இது ஸ்டார் கொடுத்துருக்கிறதால கண்டிப்பாக நீங்கள் வந்து டைப் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி பேர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இல்லாதவங்களுக்கு இந்த எரர் வராது. இது நோட் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுற டைமில் ஆதார் வந்து வெரிஃபைன்னு க்ரீன் டிக் அடிச்சிரும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்மிட் பண்ண உடனே நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு வாட்டி வெரிஃபை பண்ண சொல்லும். எல்லாமே லெஃப்ட் சைடில் இருக்கிற கேள்விக்கு ரைட் சைடில் கரெக்டான பதில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு ஏதாச்சும் தப்பு இருக்கும் பட்சத்தில் இந்த எடிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. இல்லை எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னா கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து இது பண்ணி மாடிஃபை பண்ண முடியாது. ஒரு நாள் ஒரு வாட்டி நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும். கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் திருப்பி கூட இந்த இன்டூ மார்க்கை கிளிக் பண்ணி ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கலாம். இல்லை கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். யூசர் கிரியேட்டட் அப்படின்னு சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு கொடுத்த மொபைல் நம்பரோ இல்லை இமெயில் ஐடியோ ரெண்டுத்தில் எதுனாலும் மேலே கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டுக்கு எடுத்து ஐ எம் நாட் ஏ ரோபோட் அப்படின்ற ஆப்ஷன் செக் பாக்ஸை கிளிக் பண்ணி லாகின் பேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. லாகின் பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 13 ரீஜனல் இந்தியன் லாங்குவேஜஸில் நீங்கள் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வரும். இங்கிலீஷ் வரும். அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாநிலத்தோடைய மொழியில் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸு, அப்புறம் நீங்கள் படித்த டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சப்மிஷன் பண்ணி ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஆன்லைன் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே இப்போது ஆர்ஆர்பியில் லைவில் இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் என்னவோ அது எல்லாமே நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். நீங்கள் அப்ளை பண்ணுறது குரூப் டி கேட்டகரியில் இருக்கிறதால மேலே இருக்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும். இதோட நோட்டிஃபிகேஷன் 2 நோட்டிஃபிகேஷன் இப்போ லைவில் இருக்குது. வேரியேஷன் ஐசோலேட்டட் போஸ்ட் இதை பற்றியும் நம்ம வந்து சேனலில் வந்து நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்கோம். எலிஜிபிள் இருக்கும் பட்சத்தில் இது எப்படின்னா டீச்சர்ஸ், ஓகேங்களா, ரயில்வேல டீச்சர்ஸ் ஒர்க்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்க இந்த குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன். நீங்கள் இது ரெண்டுத்துலையுமே அப்ளை பண்ணலாம். ரெண்டுத்துக்குமே நீங்கள் எலிஜிபிள்னா ரெண்டுமே தனித்தனியாக நீங்கள் அப்ளை பண்ணி அப்ளிகேஷன் தனித்தனியாக பேமெண்ட் பண்ணணும். இப்போ நம்ம குரூப் டிக்கு தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஜோனலுக்கு அப்படின்றத இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜோனல் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு பார்க்குறப்ப எட்டுன்றப்ப சென்னைன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா சென்னைன்றது மார்க் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் கரண்ட் எம்ப்ளாயி பை ஆர்ஆர்பி ஆர்ஆர்சி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும் டெபார்ட். ஓகேவா? அப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்றது கொடுக்கணும். ஓகே, டிபார் நம்ம கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்ப கொடுத்த அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்து எடிட் இல்லாத வகையில் உங்களோட பேர், உங்களுடைய ஃபாதர் நேம், அப்புறம் மதர் நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இது எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். அதுக்கப்புறம் இதில் நம்ம பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா மேரிட்டிக்கல் ஸ்டேட்டஸ். நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய இந்த நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆன நபரா இல்லை கல்யாணம் ஆகாத நபரா அப்படின்றத நீங்கள் செலெக்ஷன் பண்ணணும். மேரிடுனா மேரிடு, அன்மேரிடுனா அன்மேரிடு, உங்களோட கேட்டகரி என்னவோ அதை நீங்கள் ஸ்டேட்டஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிலிஜன், உங்களுடைய ரிலிஜன் என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்துனா இந்து, முஸ்லீம்னா முஸ்லீம். ஓகேங்களா? உங்களுடைய கேட்டகரி என்ன கேட்டகரி நீங்கள் வரீங்களோ அதை நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய தாய்மொழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்களுடைய லாங்குவேஜஸ் மாறும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்றதால் தமிழ் தான், அதனால தமிழ் நம்ம கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் சூஸ் பண்ணுற லாங்குவேஜ் தமிழ்லையும் எக்ஸாம் எழுதலாம். ஓகேங்களா? தமிழ்லையும் நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்ணுறவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட விருப்பம் தான், அதை நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கணும். அடுத்ததா உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கு. ஓகேங்களா? உங்களுடைய மச்சம் இல்லைனா கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் தழும்பாயிருக்கு, தீ காயமாயிருக்கு, அந்த மாதிரினா அது வந்து பார்த்தீங்கன்னா 2 டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். மச்சம் உங்கள் உடம்புல எங்கே இருக்குது, கை கால் மூட்டு இந்த மாதிரி எங்கே இருக்கோ அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய டிசியில் வந்து பார்த்தீங்கன்னா அது தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து நீங்கள் இதில் கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டிக்கு வந்துடும். கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கேட்டகரியில் வரீங்க, அன்ரிசர்வ்னா சர்டிஃபிகேட் எதுவும் வைக்க தேவையில்லை. எஸ்சி எஸ்டினா அதுக்கான சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் நம்ம என்ட்ரி பண்ணணும். அதே போல் ஓபிசினாலும் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸு, இடபிள்யூஎஸ்னாலும் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்கணும். அதே ஓபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீமி லேயர், நான் க்ரீமி லேயர் அப்படின்னு 2 கேட்டகரி இருக்குது.
நான் கிரீமி லேயரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் பெரும்பாலும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது வருட வருமானம் குடும்பத்துக்கு வருட வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்காங்கன்னா அவங்க நான் கிரீமி கேட்டகரியில் வருவாங்க. அவங்க ஓபிசி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வச்சிருக்கணும். அப்ளை பண்ணுறவங்க எல்லாரும் கண்டிப்பாக ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். அது எப்போ இஷ்யூ ஆனது அப்படின்ற முதல் கொண்டு எல்லாமே கேட்பாங்க. அதே போல தான் எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. எப்போ இஷ்யூ பண்ணது, யார் இஷ்யூ பண்ணது, சர்டிஃபிகேட்டோடைய நம்பர் என்ன, இது எல்லாமே அவங்க கேட்பாங்க. அதை நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். இதே அன்ரிசர்வ்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து கேட்க மாட்டாங்க. எந்த ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் முடிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க. ஆதாரில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் அட்ரஸும் ப்ரெசன்ட் அட்ரஸும் ரெண்டும் ஒன்றுன்னா இங்கே டிக் அடிச்சுக்கோங்க. இன்கேஸ் ஒரே அட்ரஸ் தான் இருக்குன்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை வெவ்வேறு அட்ரஸாக இருக்குன்னா ப்ரெசன்ட் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் தனித்தனியாக டைப் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்த உடனே இது ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஓகேங்களா? எலிஜிபிள் ஃபார் க்ரீமி லேயர், நான் க்ரீமி லேயர். இன்கேஸ் நீங்கள் ஓபிசி செலெக்ஷன் பண்ணி க்ரீமி லேயரில் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களை அன்ரிசர்வ்ல தான் கன்சிடரேட் பண்ணுவாங்க. அதுதான் அவங்க சொல்கிறாங்க சர்டிஃபிகேட் நீங்கள் மென்ஷன் பண்ண உடனே. ஓகேங்களா? இது கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகிரி என்னையா கேட்பாங்க. கேட்டகிரினா நீங்கள் எக்ஸரிஸ் மேனா, நீங்கள் ஹேண்டிகேப்பா, இல்லை வந்து நீங்கள் இதில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஏதாச்சும் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா, இல்லை வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய இதில் சர்டிஃபிகேட் ஏதாவது வாங்கியிருக்கீங்களா, இபிசி, ஓகேங்களா, எக்கனாமிக்லி பேக்வர்ட் கிளாஸ்ன்னு ஏதாவது சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கலாம், அந்த டீட்டெயில்ஸு. இல்லைனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சர்வீஸில் இருக்கீங்களா, ரயில்வேல சர்வீஸ் இருக்கீங்களான்னு கேட்குறது. இதுக்கு முன்னாடி நம்ம சர்வீஸ் நம்ம கிளிக் பண்ணது வந்து ரயில்வேலால் உங்களை டிபார் பண்ணலாம். நீங்கள் ரயில்வே எக்ஸாமே எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி மார்க் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் ஏதாச்சும் மாட்டிக்கிட்டீங்களா அப்படின்றதான் அது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அது சொல்லிட்டேன். சப்போஸ் நீங்கள் ரயில்வேல வேலை பார்க்குறீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ட்ரி பண்ணணும். என்னவா வேலை பார்க்குறீங்க இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்ட்ரி பண்ணணும். ஓகேங்களா? அவ்வளோதான். இது முடிச்ச உடனே அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் அப்பரண்டிஸ் ட்ரைனிங் நீங்கள் முடிச்சிருக்கீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. அப்பரண்டிஸ் முடிச்சிருந்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து கொடுக்குங்க. ஓகேங்களா? அப்பரண்டிஸ் வந்து ரயில்வேல ஏதாச்சும் முடிச்சிருந்தீங்கன்னா அதுவும் டீட்டெயில்ஸும் கேட்கும். இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட கரண்ட்ல ரன்னிங்கில் இருக்கிற அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை கொடுங்க. ஏன்னா எக்ஸாம் எழுதிட்டு நீங்கள் ரிட்டர்ன் ஆகிறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் இப்போ வந்து எஸ்சி எஸ்சி தவிர மீது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா எக்ஸாம் ஃபீஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி ஃபீமேல்ஸ் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 250. ஓகேங்களா? எக்ஸாம் அட்டன் பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சு வர்றப்ப தான் அந்த 250 எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 250 வந்து ரீஃபண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு தான் இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஆனால் எக்ஸாம் எழுதி இருக்கணும். எக்ஸாம் எழுதினா மட்டும்தான் இந்த ரீஃபண்டபிள் அமௌண்ட்ன்றது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஸோ அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணுறப்ப கரெக்டாக பார்த்து என்ட்ரி பண்ணுங்கள். ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் டீட்டெயில்ஸில் என்னென்ன நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அக்கௌண்ட் ஹோல்டர் பேர் பேங்க் பாஸ்புக்கில் எப்படி இருக்கோ அது அப்படியே கொடுங்க. அப்புறம் அக்கௌண்ட்டோடைய நம்பர் 2 வாட்டி என்ட்ரி பண்ணணும். அப்புறம் நீங்கள் என்ன பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பிரான்ச்சோடைய ஐஎஃப்எஸ்சி கோடு கரெக்டாக கொடுங்க. ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா பேங்க் பிரான்ச்சு அட்ரஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இன்கேஸ் தப்பாக இருந்துச்சுன்னா திருப்பியும் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் ஐஎஃப்எஸ்சி கோட்லையும் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு கொடுங்க. ஓகேங்களா? இது கொடுத்துட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட் டீட்டெயில்ஸ்க்கு நம்ம போகிறோம். ஓகேங்களா? மார்க் ஷீட் டீட்டெயில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரியில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஒன்று ஐடிஐ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ஏசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ். 3 கோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பெரும்பாலும் அடிஷ்னலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் கொடுக்க முடியாது. அதாவது 10th மட்டும்தான் நம்ம கொடுக்க முடியும், இல்லைனா ஐடி தான் கொடுக்க முடியும். இதுக்கு தவிர்த்து வந்து நம்ம +2 டிகிரியோ அந்த மாதிரி எந்த ஒரு குவாலிஃபிகேஷன் நம்ம வந்து கொடுக்க முடியாத சூழ்நிலை. ஸோ குவாலிஃபிகேஷன் என்ட்ரி பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்டு, போர்டு, ரோல் நம்பர், அதுக்கப்புறம் மார்க் ஷீட்டு சீரியல் நம்பர் இதெல்லாமே என்ட்ரி பண்ணோம். ரோல் நம்பர் உங்கள் மார்க் ஷீட்லேயே இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக பார்த்து என்ட்ரி பண்ணிக்கிட்டு ஆட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். எல்லாத்துலேயுமே கரெக்டாக என்ட்ரி பண்ணிவிட்டு ஆட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் ஆகி போச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோடு பண்ணுற அந்த ஆப்ஷன் வரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக அப்ளிகேஷன் முடியக்கூடியது. இதில் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 320 பிக்சலுக்கு 240 பிக்சலில் வைக்கணும்.
கிட்டத்தட்ட 50 கேபியிலிருந்து 100 கேபிக்குள்ள உங்களுடைய ஃபோட்டோஸை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் ஸ்டுடியோவில் எடுத்த ஃபோட்டோவா நீங்கள் அப்ளை பண்ணுங்க. கண்ணு நல்லா தெரியணும், அதாவது நீங்கள் கண்ணாடி போடக்கூடிய நபராக இருந்தாலும் கண்ணு வந்து விசிபிளாக தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. செல்ஃபி ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணாதீங்கன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க, ரிஜெக்ட் ஆகிடும்ன்றாங்க. கரெக்டாக அளவு பார்த்து வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் 140 பிக்சல் வித்தும் 60 பிக்சல் ஹைட்டும் வந்து வச்சுருக்காங்க. 30லேருந்து 50 கேபிக்குள்ளே இருந்துச்சுன்னா தாராளமாக இது அப்லோட் பண்ணலாம். ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறவங்களாம் இருந்தாங்கன்னா இந்த சைஸை வந்து ஈஸியாக வச்சிடலாம், ஈஸியாக இருக்குது. இதுக்கு ஆன்லைனில் நிறைய டூல்ஸும் இருக்குது. RRB ஃபோட்டோ ரீசைஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அவைலபிலிட்டி இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சரை ரீசைஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஏதாச்சும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது ஃபோட்டோ சிக்னேச்சர் ரீசைஸ் பண்ணுறதுலாம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு ரீசெட் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு அப்ளிகேஷன் போகணுன்னாலும் எனக்கு தெரியப்படுத்துங்க, நான் கேட்குற டீட்டெயில்ஸு கொடுத்துருங்க. மீதி உங்களுக்கு வந்து நீங்கள் ஜிபே பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அப்ளிகேஷன் போட்டு உங்களுக்கு நான் சென்ட் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, ஃபோட்டோ சிக்னேச்சர் இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட். நீங்கள் என்னென்னலாம் போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் வரீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டும். இதில் இருக்கிறது மொத்தம் ஒரு 14 விதமான போஸ்ட் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே காட்டும். அதெல்லாம் இந்த ப்ளஸ் இந்த போஸ்ட் இந்தாட்ட இருக்கும். இந்தாட்ட வந்து நம்ம ப்ளஸ்ன்னு கொடுத்தங்கன்னா இந்தாட்ட ஆப்ஷன் அப்படியே எல்லாமே வந்து உக்காந்துக்கும். இது முடிச்ச உடனே நீங்கள் எல்லா இதுவும் செலெக்ஷன் பண்ணிட்டீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னு வரும். அதுக்கடுத்து கீழே வந்தீங்கன்னா பிளேஸ்ன்ற ஆப்ஷனு செலெக்ஷனில் நீங்கள் எந்த ஊரோ அந்த ஊரோட பேர் அடிங்க. இதில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் மேலே கொடுத்தது எல்லாமே டிக்ளேர் பண்ணுறேன், எல்லாமே கரெக்டு தான். இந்த போஸ்ட்டுக்கு தான் நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் டிக் பாக்ஸில் டிக் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு ப்ரிவ்யூ அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுங்க. ப்ரிவ்யூ அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டணும் போலவே நீங்கள் அப்லோட் பண்ண ஃபோட்டோலேருந்து சிக்னேச்சர்லேருந்து உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ஒரு வாட்டி ப்ரிவ்யூவாக காட்டும். அதை நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு தப்பு இல்லைன்னா சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தோன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் போகும். இது போல் தான் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் செலெக்ஷன் பண்ண அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே இருக்கும். எல்லாமே டிக் அடிச்சுட்டு ஓகே எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்குது அப்படின்றத கொடுத்துட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் தப்பாக இருக்குன்னா எடிட் கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, சப்மிட் பண்ணிட்டோம்னா திருப்பி வந்து உங்களால் கரெக்ஷன் பண்ணிக்க முடியாதுன்னு ஒரு வார்னிங் மெசேஜ் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். அது சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பேமெண்ட்டுக்கு போயிடும். பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா SBI பேமெண்ட் கேட்வே தான் கொடுத்துருக்காங்க. ஜிபே, ஃபோன்பே இல்லைனா ATM கார்டு, நெட் பேங்கிங் இந்த மாதிரி எதுனாலும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் நம்பர், பேமெண்ட் எடுத்த ப்ரூஃப் இது எல்லாமே வரும். இந்த பேமெண்ட் பண்ண இந்த ப்ரூஃபை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, வச்சுட்டு பேக் அப்படின்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க. பேக் கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போகிறது மாதிரி அப்படியே பேக் வரும். இங்கே அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் ஃபர்தர் யூஸுக்கு. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்ளிகேஷனில். இதில் வேறு எதுவும் இல்லை. இதில் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஃபோட்டோ மட்டும் அப்லோட் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். மற்றபடி வேறு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ வெயிட் பண்ணி நீங்கள் பார்த்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் அப்ளிகேஷன் போடுறப்ப கொஞ்சம் கேர் எடுத்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறப்பையும் அட்ரஸ் டீட்டெயில்ஸு, பேங்க் பாஸ்புக் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கொடுக்குறப்ப கொஞ்சம் ஒரு வாட்டி 2 வாட்டி செக் பண்ணிவிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கும் பட்சத்தில் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் தான் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். மீண்டும் வேறு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.